குருவே சரணம், குருவே துணை. இறைபக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த முறை நம்ம ஜூன் மாத ராசி பலன் என்ன மாதிரி இருக்க போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு யோகத்தையும் பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு 6 ராசிகளுக்கு கடந்த ஒரு 1.5 வருடங்களுக்கு பிறகு நிறைய சுப பலன்கள், பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியது இந்த ஜூன் மாதம். முக்கியமா அரசு வேலை சம்பந்தப்பட்ட நிறைய முயற்சிகளுக்கு ஒரு சுபத்தன்மையான பலன் அப்படிங்கிறது ஒரு 3 ராசிகளுக்கும், ஒரு 2 ராசிகளுக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகளும், ஒரு ராசிக்கு முக்கியமாக செல்வம், அந்தஸ்து, பொருளாதாரத்தில் உயர்வையும் ஏற்படுத்தி தரப்போகிறது இந்த ஜூன் மாதம். குறிப்பாக செவ்வாய் என்ற கிரகத்தினுடைய ஆட்சி பலமானது இந்த ஜூன் மாதத்தில் நிகழ்கிறது. இந்த செவ்வாயினுடைய கிரக பெயர்ச்சி மேஷராசி, கடகராசி, சிம்மராசி, துலாம் ராசி, தனுசு ராசி, கும்பராசி ஆகிய 5 ராசிகளுக்கு ஒரு சுபிக்ஷமான பலன் அப்படிங்கிறது இந்த ஒரு மாத காலம் சிறப்பாக இருக்கும். ஒரு மாதம் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா, ஒரு மாதம் ஏற்படக்கூடிய மாற்றமானது கட்டாயம் நிறைய நல்ல மாற்றங்களை தொடர்ந்து ஏற்படுத்திட்டே போகும். இந்த வருடம் நடைபெற்றிருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியும் சரி, இப்போது நடைபெற இருக்கின்ற இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியும் சரி, மேஷராசிக்கார அன்பர்களுக்கு மிகவும் சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு புதிய முயற்சிகளையும், ஒரு சில சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய நேரம் செலவிடும்படியாகவும், வீட்டில நிறைய சுபகாரியங்களும், மங்கள காரியங்களும், புதிய புதிய முயற்சிகளும், வீட்டுல ஒரு சில பணிகள் சீரமைக்கிறது, வீட்டிற்காக, செலவிற்காக, அந்தஸ்துக்காக, கௌரவத்திற்காக ஒரு மகிழ்ச்சியாக பணம் செலவு பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஜூன் மாதமும், அது ஒரு மனநிறைவோட நம்ம ஒரு செலவு பண்ணும்பொழுது மனநிறைவோட பண்ணும் இல்லையா, கட்டாயம் மேசராசிக்காரங்க பண்ணுவாங்க. தனஸ்தானத்தில் குரு, சுக்கிரன் ஆகிய வலிமையான சுபகிரகங்கள் சூரியனோடு இணையும் பொழுது கட்டாயம் தனஸ்தானத்தில் வெளிச்சம் ஏற்பட்டு உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது மேசராசிக்காரர்களுக்கு. கடகராசிக்கார அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்தில் வலுக்கக்கூடிய செவ்வாயினுடைய பலனானது உங்கள் தைரியத்தை கூட்டுவதாகவும், உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு அடுத்த கட்டம் நகர்த்தி மேல் வைச்சு பார்ப்பதாகவும், உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் போன்ற செல்வ நிலைகளுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்காகவும், களம் காணக்கூடிய, இறங்கி என்ன வேணாலும் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தை கொடுத்து அதில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியது இந்த ஜூன் மாதம். அடுத்து சிம்ம ராசிக்கார அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பார்வையாக கிடைக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையும், உங்களுடைய ராசிக்கு 10ல் இருக்கக்கூடிய சில சுபகிரகங்கள் குரு, சுக்கரன், சூரியன் ஆகிய சுபகிரகங்களுடைய தன்மையும் உங்களுக்கு ஒரு நிறைவான பலனை தரும். முதல்ல பொருளாதாரத்துல உங்களை ஒரு சீராகும். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்க படிப்படியாக தொழில் மூலமாக முன்னேறி நீங்க கடன் அடைக்கிறதுக்கு, ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு முதல் படியாக இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது அமையும். அடுத்து துலாம் ராசிக்கார நண்பர்களுக்கு உங்களுடைய ராசியை சாஸ்திரங்கமாக 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய செவ்வாயினுடைய பலனானது திருமணம், ஒரு குழந்தையினுடைய எதிர்பார்ப்பு, வேலை சம்பந்தமான எதிர்பார்ப்பு, நண்பர்கள் மூலமாக இருந்த எதிர்பார்ப்பு, ஒரு சுபகாரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக அமையும். வேலை சம்பந்தமாக திரிகோணத்தில் சனியினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் கட்டாயம் ஒரு பதவி உயர்வு, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், வேலை செய்யற இடத்துல உங்களுக்கான வேலைக்கான ஒரு அங்கீகாரம், அந்த கிரெடிட் அப்படிங்கிறது கட்டாயம் துலாம் ராசிக்கார நண்பர்களுக்கு ஒரு நிறைவாக கிடைக்கும் இந்த மாதம். அடுத்து தனுசு ராசிக்கார நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் அடையக்கூடிய செவ்வாயினுடைய 9ஆம் பார்வை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால முழுக்க உங்களுக்கு அந்த செல்வ நிலை சம்பந்தப்பட்டும் சரிதான், வேலை சம்பந்தப்பட்டும் சரிதான், ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகவும், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு சரி செய்து கொள்ளக்கூடிய இடத்தில் ஒரு சில நண்பர்களுடைய தொடர்பும், முக்கியமான சில நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால நீங்கள் வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளுக்கு நீங்கள் போட்டிருந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம இப்ப கையில் எடுத்து கொண்டு போகலாம். அது மாதிரி வேலை சம்பந்தமாகவும், பொருளாதாரம் சம்பந்தமாகவும், கடன் சம்பந்தப்பட்டும் ஒரு நிறைய நல்ல மாற்றங்கள் இந்த ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். அடுத்து கும்பராசிக்கார நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்தில் ஆட்சி பலம் ஆகக்கூடிய செவ்வாயும் சரிதான், உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய கிரகங்களும் சரிதான். உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் முதல் வேலை சம்பந்தமாகவும், சில நல்ல காரியங்கள் சம்பந்தமாகவும் ஒரு சுப செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னும் ஒரு தெளிவு கிடைக்கும்.
சுகபோகமா ஒரு லக்ஸரி லைஃப் வாழ்றதுக்கான ஒரு சில பிளான் எல்லாம் வச்சிருப்பீங்க. அது இன்னும் தொடாமையே இருக்கிறீங்கன்னா, சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களை தொட வைக்கும். பணம் காசு புழங்க ஆரம்பிக்கும். அதாவது கொஞ்சம் ஏனோ தானோன்னு இருந்தீங்கன்னாக்க, லைஃப் சம்பந்தப்பட்டு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சிந்தனைகளை தூண்டியும் அதுக்கான முயற்சியை எடுத்தும் அந்த முயற்சியில வெற்றி வாகை சூடும்படியான ஒரு யோகத்தையும் உங்களுக்கு வந்து முழுமையாக இந்த ஜூன் மாதம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். இதுல விருச்சிக ராசிக்கார அன்பர்களுக்கு நிறைய புதிய முயற்சிகளும் திருமணங்களும் சுபகாரியங்களும் தெளிவும் கிடைக்கும். உடல் நலனில் மட்டும் அக்கறை கொண்டு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உடம்பு சம்பந்தப்பட்டு செரிமானம் சம்பந்தப்பட்ட சில சின்ன சின்ன உபாதைகள் மட்டும் வரும். அதுல மட்டும் கவனமாக இருந்தால் போதும். விருச்சிக ராசிக்கார அன்பர்கள். மகர ராசிக்கு சொல்லவே வேணாம். குருவினுடைய முழு பார்வை உங்களுடைய ராசியின் மேல் தான் இருக்குது. செவ்வாய் வந்து உங்களுக்கு சுகஸ்தானத்துல அமர்கிறார். செவ்வாய் சுகஸ்தானத்துல அமரும் பொழுதும் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி, மண்ணு, மனை, அந்தஸ்து, கௌரவம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளும் மண்ணு மனை வாங்கி பதிவு பண்றதுக்கான ஒரு வருடமாகவும் இந்த ஜூன் மாதம் அடி போடும் உங்களுக்கு. சரிங்களா? ரொம்ப வருஷத்துக்கு பிறகு செல்வ நிலைகளை உயர்த்துவதற்காக ஒரு ஆரம்ப நிலை அப்படிங்கிறது மகராசிக்கு. மிதுனராசிக்கு வந்து சில சுப விரயங்கள் காத்து கொண்டிருக்கிறது. இந்த மாதம் கொஞ்சம் சுமைகள் அதிகமாக இருக்கும். அடுத்து நிறைய சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்டும், ஒரு தொலைதூர பயணம் சம்பந்தப்பட்டும், வெளிநாடு யோகம் சம்பந்தப்பட்டும், ஒரு வேலையில் மாற்றம் சம்பந்தப்பட்டும் நிறைய நற்பலன்கள் அப்படிங்கிறது முழுமையாக காத்து கொண்டிருக்கிறது. அடுத்து கன்னி ராசிக்கார நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்குது அப்படின்னா, கேது உங்கள் ராசியிலேயே அமர்ந்து கொஞ்சம் மனசு இறுக்கமா வச்சுட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் குருவினுடைய பார்வை, சூரியனுடைய பார்வை, சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களுடைய பார்வையானது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கட்டவிழ்த்து விட்ட மாதிரி சில விஷயங்கள் வந்து இயங்க செய்யும். அது மாதிரி குருவினுடைய சுப பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால கட்டாயம் குழந்தை சம்பந்தப்பட்டும் சரிதான், வம்சத்தின் வாரிசு சம்பந்தப்பட்டும் சரிதான், காதல் சம்பந்தப்பட்டும் பாத்தீங்கன்னா கட்டவிழ்த்து விடுற மாதிரி சில பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதம் கிடைக்கும். பேசாம இருந்த நிறைய நபர்கள் வந்து உங்களோட பேச ஆரம்பிப்பாங்க. அதற்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். அடுத்து மீனராசி. மீனராசிக்கார நண்பர்களுக்கு உங்களுடைய ராசியில அந்த மாதம் பிறக்கும் பொழுது சந்திரன், ராகு ஆகிய கிரகங்கள் அமர்ந்து தனஸ்தானத்தில் செவ்வாய் அமர்கிறார். அதாவது உடல் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். தேவையில்லாத பயங்களை தூக்கி ஓரமா வச்சுட்டு நீங்க அமைதியா உங்க வேலையை பார்த்தாலே நல்லா போதும். கட்டாயம் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயானது பொருளாதார சிந்தனைகளை உங்களுக்கு தூண்டி விடுவார். அது போல செல்வ நிலையில ஒரு பேங்க் பேலன்ஸ் சேர்த்துறதுக்கான நிறைய ஐடியாக்கள் எல்லாமே வரும். அதுக்கும் வந்து ஒரு முன்முனைப்பான மாதமாக அமைந்து உங்களுக்கு நிறைய யோக பலன்களையும் தைரியத்தையும் ஒரு புதிய நபரினுடைய வருகையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக அமையும் இந்த மாதம். ரிஷப ராசிக்கார நண்பர்களுக்கு உங்கள் ராசியில் வரக்கூடிய 4 கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, புதன், குரு, சுக்கரன், சூரியன் ஆகிய கிரகங்கள் பொறுப்புகளை நிறைய கொடுத்துரும். உங்க கையிலேயே பொறுப்பு கொடுத்து ஒரு செலவு பண்ண சொல்லுவாங்க. குடும்ப சுமைகளை நீங்க சுமக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி பணம் காசு நிறைய புழங்க ஆரம்பிக்கும். மற்றவர்களுடைய பணமாவது வச்சிருக்கும்படியாக உங்கள்கிட்ட சொல்லியாவது கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது மாதிரி நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்புல இந்த மாதம் நீங்க பொறுப்பாக நடந்து கொள்ள மாதமாகவும், நிறைய சேமிப்பு சம்பந்தமான நிறைய புதிய புதிய அனுபவங்களும் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சில லெசன் மாதிரி இந்த மாதம் ஒரு மாற்றத்துக்கான மாதமாகவும், மறக்க முடியாத சில நற்பலன்களும் ஒரு வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட ஒரு சுப செய்திகளும் வரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது அமைகிறது. அடுத்து ஜூலை மாதத்திற்கான பலனானது நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். ஆக 12 ராசிகளுக்கும் நிறைய நற்பலன்கள் இந்த ஜூன் மாதம் காத்திருக்கிறது. குறிப்பாக மேசராசி மற்றும் கடகராசி, சிம்ம ராசி, துலாம் ராசி, தனுசு ராசி, கும்பராசிகளுக்கு சிறப்பான பலன்கள் என்பதை நம்ம வந்து மறுபடியும் பதிவு பண்ணிக்கிறோம். நன்றி.